தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் 3 நாள் கழித்து நேற்று ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தார். 4.5 நிமிஷம் பேசக்கூடிய அந்த வீடியோ பதிவில் அவர் சொன்ன விஷயங்கள் எங்கேயோ இது இந்த சம்பவத்துக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், இது நடந்ததுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், இல்லை இப்படி ஆயிடுச்சு என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு அவர் எங்கேயுமே குறிப்பிட்டு பேசலை. ஒன்று. இன்னொன்று, 5 இடத்துல பண்ணோம், இதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் நடந்ததில்லை, இங்கே மட்டும் ஏன்ட்டு ஒரு பாயிண்ட்டு, இங்கே மட்டும் ஏன்ட்டு அழுத்தமாக சொல்கிறார் அந்த பாயிண்ட்டை. அது ஒன்று. மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காமல் நான் இது ஒரு முன்னுதாரணமாக எடுத்து நான் இது ரீபில்ட் பண்ணி அகைன் நான் இது சீரமைச்சிக்கிறேன்ட்டு ஒரு வார்த்தை இல்லை அவர்கிட்ட. சரி, நடந்து 3 நாள் ஆச்சு, ஏன் இங்கே தான் அவர்கிட்ட ப்ரெஸ் மீட்ஸை சொல்லலை? திருச்சி ஏர்போர்ட்டில் சொல்லியிருக்கலாம், அங்கேயும் சொல்ல முடியல. ஏன் வீட்டுக்கு போய் சேர்ந்தார் உடனே? ஸோ உடனே காலையில் ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு, இதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, அவங்க சத்த ஃபேமிலிக்கு இரங்கலோ ஆறுதல் செய்தியோ ஏதாவது ஒன்று போட்டிருக்கலாம். ஒரு ப்ரெஸ் மீட் 4 பேர் கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லியிருந்தா ஒரு தலைவனுக்கு அழகு. 3 நாள் கழித்து எழுந்து ஆரமாக சீரி சிங்காரிச்சு கேமரா முன்னாடி உக்காந்து ரெடி டேக் அண்ட் ஆக்ஷன் கோன்ற மாதிரி அப்படியே பலன்ட்டு ஏசி ரூமில் உக்காந்து மிகவும் அர்த்தம் இருக்குது சிஎம் சார், என்னை ஏதாவது செய்யணுமன்னா என்ன செய்யுங்க, என் தொண்டர்கள் அவங்க மேலே கை வைக்காதீங்க சிஎம் சார்ன்றீங்களே. இந்த வார்த்தை ஒரு தலைவனுக்கு அழகில்லை. நீங்கள் இந்த வார்த்தை டிக்கர் பண்ணுறீங்க. ஏதாவது செய்யாதீங்க, என்ன ஏதாவது செய்யுங்க, அவங்கள செய்தாங்க. அவங்கள யார் என்ன செஞ்சாங்க? இப்போ உன்னை பார்க்க இறந்தவங்க தான் திரு விஜய் சார் அவர்களே. தொண்டர்களோ அவருங்க ரசிகர்களை மூளை செய்கிற மாதிரி பேசுகிறாரு, ஆனால் டிக்கர் பண்ணுறார். இவர் பேசுனதாவது தான் அந்த ஆதவ் அர்ஜுன் அவர் பேசுனது அப்படி தான் இருக்குது. சேம் கலவரத்தை தூண்டுற விதமாகவே இவங்களோட பேச்சியும் இருக்குது. விட்டம் கார்டை கையில் எடுத்திருக்காங்க. ஆனால் இவங்க பண்ணுற விதம், இவங்க எடுத்துன்னு போகிற விதம், இந்த முரண்போக்கான அரசியல் இருக்குது தானே இவங்க பண்ணுறது. இது அரசியலே இல்லை. இதோட நகர் வேறு மாதிரி இருக்குது. நேபாள் இன்ஸ்டன்ட்டு இதெல்லாம் இவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இவங்க ஒரு குரூப் வச்சுன்னு போடுறது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, மொத்தத்தில் கண்டினியூ ஆச்சுன்னா திரு விஜய் அவர்கள் அன்ஃபிட் பொலிட்டிஷியனை தான் வரும். யோசனை பண்ணுங்க, எது தேவை எது தேவையில்லைன்ட்டு சிந்தியுங்க. வணக்கம்.